நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கில் மாட்டியிருக்கிறார். அவர் வாயை திறந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை தலைகீழாக மாற்றியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவை சார்ந்த ஐடி விங் பொறுப்பாளர் பிரசாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அஜய் வாண்டையார் அவருடைய நிறுவனம் ஏஜி என்டர்பிரைசஸ் முழுக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வெளிநாடுகளுக்கு பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்க. இந்த பரிவர்த்தனைக்கும் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வைத்திருந்த மாட்டப்பட்ட விஷயத்துக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கானா நாட்டை சேர்ந்த ஜானுக்கும் என்ன தொடர்பு? இதுல குறிப்பாக ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய பிரசாந்துக்கும் எடப்பாடி அவருடைய மகனுக்கும் என்ன தொடர்பு? இது மட்டும் இல்லாம போலீஸ் அடுத்ததாக கைது செய்யப்படக்கூடிய 2 பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான நடிகைகள் யார் யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டையே மிக பரபரப்பா உலுக்கிட்டு இருக்க விஷயம் ஸ்ரீகாந்த், அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கில் கைதாயிருக்கிறார். அவர் போதைப் பொருளை பயன்படுத்தினார், குறிப்பாக கொக்கைனை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றதை விட கொக்கைனை வச்சிருந்தாரு. ஹி பொசஸ்ட் த ட்ரக். அவர் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வீட்டில் ஒரு 7 பேக்கெட் பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த 7 பேக்கெட்டில் பல பேக்கெட் காலியான பேக்கெட். அதுலேருந்து சேகரிக்கப்பட்ட 1 கிராம் கொக்கைன் தான் இன்னைக்கு மாட்டியிருக்கு. இதில் இன்னும் ரொம்ப குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இதை தொடர்ந்து இன்னும் பல நடிகைகள் மாற்றுறதுக்கான விஷயங்கள் பத்திரிகையில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. இதில் நம்ம இந்த வழக்கினுடைய துவக்கப்புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, கடந்த மே மாதம் 22ஆம் தேதி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரில் ஒரு அடிதடி ரகளை நடக்குது. அந்த அடிதடி ரகலையில் ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர், இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் அதிமுகவினுடைய ஐடி விங் பொறுப்பாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய குடும்பத்திற்கு மிக நெருங்கியவர். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் பேர் பிரசாந்த். அவர் மாற்றார். அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் இந்த அடிதடி வழக்கு போதை வழக்கில் அவர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணி அவரை சிறைக்கு கொண்டு போகும்போது அவருடைய ஃபோனை போலீஸ் விசாரணையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள் கிடைக்குது. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக போதைப் பொருளை வாங்கி விற்கக்கூடியது கைமாற்றக்கூடிய குழுக்களோடு அவர் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலத்தில், அதாவது எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா, அந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த மிக முக்கியமான ஒரு நபர். அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்குமார். அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அது சேலத்தில் தயாரிக்கப்படலை, சேலத்தில் உருவாக்கப்படலை. இது கொக்கைன் சர்வதேச மார்க்கெட்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. கொக்கைன் பொருள் மற்ற போதைப் பொருள் மாதிரி கிடையாது. அது இந்தியாவில் விளையக்கூடிய பொருள் கிடையாது. கொக்கைன் சர்வதேச சந்தைகளை, குறிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னம்னா, இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், இன்னும் சொல்ல போனால் உஸ்பெகிஸ்தான், இந்த பாகிஸ்தான் பார்டர், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இன்னும் சொல்ல போனால் தீவிரவாத சம்பந்தப்பட்ட குழுக்களே இதை விளைவிச்சு இது வெளிநாடுகளுக்கு அந்த கொக்கைனை ஏற்றுமதி பண்ணுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இது மாதிரியான கொக்கைன் உற்பத்தி பண்ணி சர்வதேச லெவலில் விற்கப்படுது. இப்போ இங்கே மாட்டின கொக்கைன் யாருடைய லிங்க் அப்படின்னா, அந்த பிரசாந்த் பிடிச்ச உடனே பிரதீப் குமார் மாட்டுறாரு. இங்கே சேலத்தில் பிரதீப் குமாருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்தால் தான் போலீஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிரதீப் குமார் யாரோட கான்டாக்ட் டீட்டெயில் வச்சுருக்காங்கன்னா, ஆப்பிரிக்காவில் கானா நாட்டு இருக்கக்கூடிய ஜான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறார். அவர் தான் அங்கேருந்து கொக்கைனை இங்கே சப்ளை பண்ணுறது. அவரும் இங்கே தான் இருக்கார். ஸோ இப்போ இந்த கொக்கைன் மார்க்கெட் அப்படின்னா, நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பனியனை ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நைஜீரியாவை சார்ந்த நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கேருந்து பனியனை வாங்கி நைஜீரியாவுக்கு அனுப்புவான். அங்கேருந்து நைஜீரியாவில் இருக்கக்கூடியவன் அந்த பனியனை வாங்கிட்டு பணத்தை போட்டுவிடுவான். அங்கே வர்றது போகிறது கான்டாக்ட் ஏற்படும் போது இது மாதிரியான கொக்கைன் திருப்பூரை நோக்கியே நிறைய வந்துச்சு. அதெல்லாம் பிற்பாடு தடுக்கப்பட்டுருச்சு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு வணிக தொடர்பு, இது மட்டும் இல்லாமல் மற்ற தொடர்புகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகளோட சிட்டிசன்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க. அதே மாதிரி நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஆட்களோட தொடர்பு இருக்கும். இவங்க இந்த கொக்கைனை ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றது, கப்பல் மூலிமா கொண்டு வர்றது, இது மாதிரி பல வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி கொக்கைன் இந்தியாவுக்குள்ளே வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலேருந்து கானா நாட்டிலேருந்து வருது. ஸோ இது யார் மீடியேட் பண்ணி வாங்கி கொடுக்குற நபராக இருக்காங்க அப்படின்னா, அதிமுகவினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிறாங்க. அதுதான் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. இது எல்லாமே கடந்த மே 22க்கு பிறகான ஒரு செய்தி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மே 22 பாரில் நுங்கம்பாக்கத்தில் ரகலைக்கு பிறகு ஃபோன் சீஸ் பண்ணப்போ இந்த ட்ரக் மாஃபியா ரூட்டை பிடிக்கிறாங்க. இந்த ட்ரக் மாஃபியா ரூட் யாரோட லிங்க் ஆகுது அப்படின்னா, சினிமா நடிகர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவர் அதில் மாற்றார். அவர் அதில் மாற்றதான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹூக்கு. ஏன்னா இந்த பிரசாந்த் இருக்கார் இல்லையா, இந்த பிரசாந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா எடுத்திருக்கிறார். அவர் தீங்கிரை அப்படிங்கக்கூடிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த தீங்கிரை படத்தினுடைய நடிகராக, ஹீரோவாக யாரை கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்தை கமிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீகாந்துக்கு ஒரு பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும். எவ்வளோ சம்பளம் பேசினாங்க அப்படின்னு இது வரைக்கும் எக்ஸாக்டாக வெளியே தரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்துக்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா பணம் ஸ்ரீகாந்துக்கு பேலன்ஸ் அமௌண்ட் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக
பிரசாந்த் வந்து தர வேண்டியது இருக்குது. தொடர்ச்சியாக வந்து ஸ்ரீகாந்த் தரப்பட்டு இந்த பணத்தை கேட்கும்போது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர் வரையா ஒரு நட்பின் அடிப்படையில் பாரில் சந்திச்சுக்கிறது போகிறது வர்றது இப்படி இருக்கும்போது ஒரு முறை பாரில் ஸ்ரீகாந்துக்கு என்னால் பணம் தர முடியல, பணத்துக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இந்த கொக்கைனை வச்சுக்கோங்க, இந்த போதைப் பொருளை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருளை அவர் ஒரு முறை பயன்படுத்துகிறார். வீட்டுக்கு வந்து சரக்கடிச்சிட்டு போனால் என் ஒய்ஃப்ட்ட மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து வந்தது தான். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், இது ஸ்மெல் வராதுன்னு சொல்லி அவர் கொக்கைனை கொடுத்து, கொக்கைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஸ்ரீகாந்துக்கு பிற்பாடு கொக்கைனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட போதைப் பொருளை இவங்க பயன்படுத்தும் போது பணம் பாக்கி செட்டில்மெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த 15 லட்சம், அந்த 15 லட்சத்துக்கு பதிலாக ஒரு 250 கிராமுக்கு மேலே கொக்கைனாவே கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு வந்து 30 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த அந்த போதைப் பொருளுடைய அது யார், அந்த பிரசாந்த் படம் ப்ரொடியூசர், அந்த அதிமுகவினுடைய ஐடிவிங் பொறுப்பாளர் கொடுத்த அந்த போதைப் பொருளுடைய மதிப்பு 30 லட்ச ரூபா. 15 லட்ச ரூபா தான் பணம் செட்டில் பண்ணணும். ஆனால் 30 லட்ச ரூபாயை போதைப் பொருளாக கொடுத்து அவர் கடனை கழிச்சிட்டாரு. இங்கே தான் ட்விஸ்டே என்ன அப்படின்னா, அதுக்கு பிறகு ஸ்ரீகாந்த் அந்த போதைப் பொருளை வந்து தன்னுடைய நண்பர்கள் சில நடிகைகளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். அதில் குறிப்பாக வந்து மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகைன்னு வந்து இன்றைக்கி பேப்பர்லேயே போட்டாங்க. மச்சானா யார், நமிதா பேர் அடிபட்டிருக்கு. இது இல்லாமல் முன்னணியாக இப்போ நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகையும் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள், இப்போ கிருஷ்ணா மாட்டியிருக்காரு. அவரை தேடுவதற்காக 5 தனிப்படை கொண்ட போலீஸார் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு பெரிய பட்டாளமே மாட்டப்போகுது. இவங்க எல்லாத்துக்கும் மையமாக இருந்து செயல்பட்டது அதிமுகவினுடைய ஐடிவிங் பொறுப்பாளர். அது மட்டும் இல்லாமல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பிரசாந்த் போலீஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அதாவது இந்த படத்துடைய ப்ரொடியூசராக அவர் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், அவர் அமௌண்ட்டை செட்டில் பண்ணலை. கேட்டதுக்கு நான் பினாமி மட்டும்தான், என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வந்து மேலே அதாவது யாருக்கு பினாமியை செயல்படுறாங்களோ அவர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சருடைய மகன், சேலத்துக்காரரு, அதிமுக ஐடிவிங் பொறுப்பாளர் ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் சிக்கணும் இன்னொரு அதிமுக காரன் யார் அப்படின்னா அஜய் வாண்டையார். இந்த அஜய் வாண்டியார் பல கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர். இந்த அஜய் வாண்டியாருடைய ஏஜே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளிநாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. வெளிநாடுகளில் பல நாடுகளுக்கு வந்து பண பரிவர்த்தனை வந்து ஏஜே என்டர்பிரைசஸ் மூலிமா அதிமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்தும் அஜய் வாண்டியாருடைய நிறுவனத்திலிருந்து பல பணங்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் போலீஸுக்கு வந்திருக்கு. அப்போ இது வந்து வெறும் பயன்பாட்டுக்கு மட்டும் வாங்கப்பட்ட ட்ரக்கு கிடையாது. இது முழுக்க இங்கே ஒரு மிகப்பெரிய கைமாத்தல் வேலைகள், அதாவது வாங்கி விற்கக்கூடிய வேலைகளை இவங்க புரோக்கர் வேலையை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இது பல்லாயிரம் கோடி வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து அதிமுகவை சார்ந்த முக்கிய நபர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் எடப்பாடி அவருடைய மகன் உண்மையிலேயே வந்து அவருக்கு பினாமியாக பிரசாந்த் செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிறாங்க. இது ஒரு தனி விசாரணையாக நடத்தப்படும் போது எடப்பாடியாரனுடைய மகனும் குறிவைக்கப்படுவார், அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் இந்த போதைப் பொருள் வழக்கில் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அவருக்கும் பிரசாந்துக்குமான உறவு என்ன, இவங்க 2 பேருக்கு இடையில் நடத்தக்கூடிய பிசினஸ் டீலிங், கேஷ் டீலிங்ஸ் எல்லாத்தையும் வெளியே வரும்போது இன்னும் பல முக்கியமான தகவல் எல்லாம் வரும். இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்ரீகாந்த் தான் இதில் வந்து ரொம்ப வசமாக மாட்டியிருக்காரு. அவர் மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாமே இருக்கு. ஸ்ரீகாந்த் தன்னுடைய நடித்த பணத்துக்கு சம்பளத்துக்கு பதிலாக இந்த பொருளை வாங்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 முறை அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது முதல் 7 முறை வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த்கிட்ட டைரெக்டாக வாங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்த் வந்து இந்த பிரதீப் குமாரையும் அந்த கானா நாட்டில் இருக்கக்கூடிய ஜானையும் கனெக்ஷன் பண்ணி விடுறாரு. பிற்பாடு வாங்கின எல்லா கன்சைன்மெண்ட்டும் அந்த பொருளும் வந்து அந்த டைரெக்டாக அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து போதைப் பொருளை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இவங்க வாங்கி சில நடிகைகளுக்கு வந்து பிரசாந்தும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா இதுவரைக்கும் அந்த செய்தியே. போலீஸ் தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வழக்கு எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, பிரசாந்த் வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க, தேடுதல் வேட்டை நடந்திருக்கு. அப்போ பிரசாந்தினுடைய பெட்டில் 7 பேக்கெட் கவர் இருந்திருக்கு. அதில் அதை வந்து பயன்படுத்திட்டு வச்சிருந்த பேக்கெட்ஸ் அப்படியே ஃபுல்லாக இல்லை, அதெல்லாத்தையும் எடுத்து கொட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கிராம் அது கம்மியாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதனுடைய மதிப்பே 12,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கிலோ கணக்கில் கை மாறிச்சு அப்படின்னா எத்தனை லட்சம். இதில் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, சம்பள பாக்கிக்காக 30 லட்சம் ரூபாய் கை மாறி இருக்கா, அதாவது 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் வந்து கைமாறி இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இது கொக்கைன் அப்படிங்கிறது ஒரு சர்வதேசத்தில் உருவாக்கப்படக்கூடிய கடத்தப்படக்கூடிய ஒரு போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் தமிழ் நடிகர்களுக்குள்ள அதிகமாக பரவுது, நடிகைகளுக்குள்ள பரவிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரசாந்த் வீட்டில் இந்த கொக்கைனை வச்சு ஒரு பெரிய பார்ட்டியே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விவாதங்கள் தொடர்ச்சியாக வந்திருக்கு. தெலுங்குல 15 முன்னணி சினிமாக்காரங்க மாட்டியிருக்காங்க, நடிகர்கள்.
அஜய் தேஜாலிருந்து மிக முக்கியமான நடிகர்கள் மேலே இது மாதிரியான வந்து ஒரு ட்ரக்ஸ் ஸ்கேண்டல் வந்துச்சு. அது ஒரு பெரிய விவாதமாக மாறுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய விவாதமாக மாறுச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியார் ரவி சங்கர் அவரே வந்து வெளிப்படையாக பேசுகிறார், பாலிவுட் முழுக்க வந்து ட்ரக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சினிமா துறை, இந்தியா மட்டும் கிடையாது, உலக லெவலில் அது ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, இந்த போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 காமன் ஆயிடுச்சு. இந்த போதைப் பொருளை உருவாக்குறதும் தயாரிக்கிறதும் விற்பதில் மிகப்பெரிய மாஃபியாக்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர்கள்ட்ட பிடிச்ச உடனே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு இது வந்து குறுக்கிடக்கூடாது, உண்மையிலேயே வந்து போதைப் பொருளை வந்து தடுக்கணும், அதை அழித்து ஒழிக்கணும், அது இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கன்னா இப்போ ஸ்ரீகாந்த் நடிகர் மாட்டிட்டார், இந்த நடிகர் மாட்டிட்டாரு, அங்கே வந்து தெலுங்குல ஒரு நடிகர் மாட்டிட்டாரு, மலையாளத்தில் இதை விட மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மலையாளத்தில் போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது எங்கே இருந்து வருது, இதுக்கு யார் பொறுப்பு? அதான் அடிப்படையான ஒரு கேள்வி. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நார்காட்டிக்ஸ் பியூரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் 2 விதமான போதைப்பொருள் மையங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவுக்கு லெஃப்ட் சைடில் அது வந்து கோல்டன் கிரசன்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இந்தியாவுக்கு வலது பக்கத்தில் கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. இந்த கோல்டன் கிரசன்ட் ரூட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த ரூட்டில் கப்பல் வழியாக வரக்கூடிய கொக்கைன்கள் முழுக்க முழுக்க கப்பலில் தான் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்தியாவினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், அதாவது இந்த கிரசன்ட் ப்ளஸ் ட்ரையாங்கிள், இந்த 2 இடத்துல தான் வந்து போதைப்பொருள் நடமாட்டங்கள் இருக்குது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் இந்த வழியாக ரூட்டில் வரக்கூடிய கொக்கைன் பெரும்பாலும் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் இது வழியாக இந்தியாவுக்குள்ளே போய் வட இந்தியாவுக்குள்ளே போகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தியாவை வந்து குறிப்பாக சவுத் இந்தியாவை, தென்னிந்தியாவை ஒரு சி ரூட்டாக பேஸ் பண்ணி இங்கிருந்து கீழே வந்து கப்பலில் இறக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இலங்கை வழியாக மாலத்தீவு, அதிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு போகுது. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், உலகம் முழுக்கவே இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது கடல் மார்க்கமாக தான் அதிகமாக கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடிய, கடலை சர்வைலன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா மத்திய அரசாங்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா கோஸ்டல் கார்டும் சரி, அதே சமயத்தில் நேவி, இந்த 2ஐயும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் தான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், குஜராத்தில் முத்ரா துறைமுகத்தில் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பிடிபட்டுச்சு. திரும்ப அதானியினுடைய ஒரே துறைமுகத்தில் 3 முறை பிடிக்கப்பட்டிருக்கு முத்ரா துறைமுகத்தில். இது வந்து குஜராத்தில் மட்டும் கிடையாது, பல இடத்துல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், கேரளாவில், தூத்துக்குடியிலன்னு அப்பப்போ போதைப் பொருள் பிடிபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த போதைப் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் டிரான்சிட் ரூட்டு, சவுத் இந்தியா வழியாக இலங்கை போய் மாலத்தீவு போய் வெளிநாடுகளுக்கு போகுது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் விற்கப்படுது. ஸோ அப்போ கோஸ்டல் கார்டு, நேவி இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஹார்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்பர் மூலியமாகவே, கன்சைன்மெண்ட் மூலியமாகவே திருட்டுத்தனமாக தான் அதிகமாக உள்ளே வருது அப்படின்னு நேஷனல் நார்காட்டிக்ஸ் பியூரோவிலிருந்தே பல தகவல்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக போட்டிருக்காங்க. அப்போது நார்காட்டிக்ஸ் பியூரோ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஹார்பர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கிட்டாங்க. அம்பானி, அதானி மாதிரியான குஜராத்திக்கார, குறிப்பாக அதானிக்கு நிறைய துறைமுகத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது கஸ்டம்ஸ் டியூட்டியும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது, நார்காட்டிக்ஸ் பியூரோவும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது, இந்தியன் நேவியும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் கார்டும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான போதைப்பொருள் நடமாட்டங்களை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் எங்கே நடக்கும் அப்படின்னா, சர்வதேச தளத்தில் இருக்கக்கூடிய RAW சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கக்கூடிய உளவு அமைப்பு கொடுக்கக்கூடிய தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுக்கக்கூடிய தகவல், இந்த தகவல் எல்லாம் தான் போதைப்பொருள் நடமாட்டத்தை மானிட்டர் பண்ணி பிடிக்க முடியும். இப்போ இந்த IBயாக இருக்கட்டும், RAW, இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இது முழுக்க மோடியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றிருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மையமாக வச்சு இது ஒரு லா அண்ட் ஆர்டர் சிக்கலாக இங்கே பேசப்படுது. ஆனால் உண்மையிலேயே அக்கறை உள்ள ஒரு குடிமக்களாக இருந்து இது இருக்கவே கூடாது, இது ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்கணும் அப்படின்னா, முதல்ல இது எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது, வர்ற ரூட்டை ஏன் தடுக்காமல் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, வர்ற ரூட்டை ஏன் கட்டுப்படுத்தாமல் வச்சுருக்கிறீங்க, வர்ற ரூட்டை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை திட்டம் வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ பிடிச்சிருக்கீங்களே ப்ரைவேட் ஹார்பர், அதானியுடைய ஹார்பர்லேருந்து இவ்வளோ பிடிச்சிங்கள, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா கஸ்டம்ஸ் டியூட்டி என்ன ஒர்க் பண்ண போகுது? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய எல்லா சர்வைவலன்ஸையும் மோடி அரசாங்கம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதில் லேக் ஆகும்போது இந்தியாவுக்குள்ளே ட்ரக் வருது. அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கியூ பிரான்ச்சையும் ஒரு பொறுப்பாளியாக்கி அவங்கள ஒரு கேள்விக்குட்படுத்துறது வந்து எந்த வகையில் வந்து நியாயமாக இருக்க முடியும்?
அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சர்வைலன்ஸ் பாடியும் மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இதையும் தாண்டி இந்தியாவுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள போதைப் பொருள் மாநிலத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு இது ஒரு லா அண்ட் ஆர்டர் சிக்கல் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த விவாதத்தை எஸ்கலேட் பண்றது. தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக மாறிவிட்டது அப்படின்னு அண்ணாமலையே பேசுவார். தமிழ்நாடு போதை கலாச்சாரத்தின் இருப்பிடமாக மாறிவிட்டது அப்படின்னு அண்ணாமலையே பேசுவார். நாம அண்ணாமலை திருப்பி கேட்கிறோம், அது கடல் மார்க்கமாக தான் வருது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், உங்களுக்கே தெரியும், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ்லேருந்து, கோஸ்டல் கார்டர்லேருந்து, நேவல்லேருந்து, கஸ்டம்ஸ்லேருந்து, நார்காட்டிக்ஸ் பியூரோ வரைக்கும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? எவ்வளோ நிதி ஒதுக்கப்படுது? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ செக்யூரிட்டி மெசேஜ் 10 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரீங்க? இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ திறந்து விடுறது, லேக் இருக்கிறது, இது எல்லாமே உள்ளே வந்ததுக்கு பிறகு இது மாநிலத்தினுடைய லா அண்ட் ஆர்டர் சிக்கலாக மாறி தன்னுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக பாஜக ஆளாத மாநிலத்துக்குள்ள பஞ்சாயத்து பண்றது. இதே மகாராஷ்டிராக்குள்ளேயும் குஜராத்துக்குள்ளேயும் அவ்வளவு போதைப் பொருள் ஹார்பர் மூலியமா வந்திருக்கு. ஆனா என்னைக்குமே அண்ணாமலையோ இல்ல மோடியோ இல்ல மற்றவங்களோ பாஜகவை சார்ந்தவங்க மகாராஷ்டிரா முழுக்க போதை வயமாகி விட்டது, குஜராத் போதைப் பொருள் கூடமாக மாறி விட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, கட்சியை இந்த கட்சி அந்த கட்சி குறை சொல்லணும், அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் குறை சொல்லணும், இப்படியே முடிச்சிருவாங்களே தவிர சாமானிய மக்கள் இந்த போதைப் பொருளால், சாமானிய இளைஞர்களும் மாணவர்களும் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா தொழில் இருக்கவங்க கலை ஆர்வத்தில் உள்ள இது மாதிரியான போதைப் பொருளை மாட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் குடும்பத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்க. இது குறித்தான எந்த அக்கறையுமே இல்லாமல் அரசியல் கட்சிகள் இன்னொரு கட்சிகள் மீது பழி போடும் வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள் போதைப் பொருள் வரக்கூடிய எல்லா ரூட்டும் தொடர்ச்சியாக சர்வேலன்ஸ் பண்ணப்பட்டு மத்திய அரசாங்கம் இதை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்தியாவுக்கு உள் போதைப் பொருள் வருவதை தடுக்க முடியும்.